சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் விவரிக்க கேட்போம். சசிதரன், வணக்கம். சென்னையை பொறுத்தவரைக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன, விவரிங்க. அதாவது புத்தாண்டு கொண்டாட்டம் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோ தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 420 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 25 சாலை பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நாளை இரவு 7 மணி முதல் இந்த போலீசார் அங்கங்கு பணிகளுக்கு சென்று விடுவார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்குள்ளாக 9 மணி முதல் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் சென்னை மாநகரமே வரப்போவதாகவும் அதிலிருந்து கட்டுப்பாடுகள் சாலையில் இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கு முழுமையான சோதனைகளில் போலீசார் ஈடுபடுவார்கள் என காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் துவக்கம் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமல் மகிழ்ச்சியுடன் அமைவதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அந்த பெருநகர காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. துணை ஆணையர்கள், இணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள் என போலீசார் பல்வேறு இடங்களில் பணியில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக இதில் மொத்தமாக 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 1,500 ஊர்காவல் படையினரும் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 9 மணியிலிருந்து முக்கியமான இடங்களில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், அடையாறு, புனித தோமையார் பூக்கடை, வண்ணாரப்பேட்டை, புளியந்தோப்பு உள்ளிட்ட மொத்தம் 420 இடங்களில் வாகன தணிக்கை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் 25 சாலை பாதுகாப்பு குழுக்கள் இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணிகளுக்கு சென்று பொதுமக்கள் பாதுகாப்பான குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய உதவிகளை மேற்கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கிண்டி, அடையாறு, தரமணி, நீலாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வாகன பந்தயம் தடுப்பு நடவடிக்கைக்காக 25 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சிறப்பு திருப்பலிகள், கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெறக்கூடிய 100 முக்கிய கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் பகலில் புத்தாண்டு தினத்தன்று பொதுமக்கள் கடலில் சென்று குளிக்கவோ அங்கு கரை தண்ணீரில் இறங்குவதற்கும் முழுவதுமாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்பகுதிகளில் ரோந்து போலீசார், குதிரைப்படைகள் மணலில் மட்டுமே வந்து வாகனங்கள் செல்லக்கூடிய அவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் கடலில் குடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களிலும் ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.